வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். முகம் பார்க்கும் கண்ணாடி. இந்த முகம் பார்க்கும் கண்ணாடி சொல்லிக் கொடுக்கும் முக்கியமான 3 பாடங்கள். கண்ணாடிக்கு முன்பாக நாம் சிரித்த முகத்துடன் நிற்கும்போது கண்ணாடியிலும் நம்முடைய முகம் சிரித்த முகத்துடன் பிரதிபலிக்கும். அதே போன்று கண்ணாடிக்கு முன்பாக நாம் கோபமாக இருக்கும்போது நம்முடைய முகமும் கண்ணாடியில் கோபமாக பிரதிபலிக்கும். அந்த கண்ணாடி நம்மை பற்றி கூட்டியும் காண்பிக்காது, குறைத்தும் காண்பிக்காது. நாம் எப்படி இருக்கிறோமோ அதே போன்று அப்படியே காண்பிக்கும். 1. 2வது, அந்த கண்ணாடியை விட்டு நாம் அகன்று விட்டோம் என்றால் அந்த கண்ணாடியில் ஏதும் தெரியாது. அதாவது இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பாடம் என்னவென்று கேட்டால், ஒருவருடைய குறையை நாம் சொல்லும்போது அவர் இருக்கும்போது அவரை பற்றி சொல்லலாம், அவருடைய குறையை சுட்டி காட்டலாம். ஆனால் அவர் இல்லாத போது பிறரிடத்தில் அவரை பற்றி பேசுவது மிகப்பெரிய தவறு என்பதை இந்த 2வது பாடம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. 3வது பாடம், கண்ணாடி அப்படியே நம்முடைய குறைகளை காட்டுகிறது. நாம் எப்படி இருக்கிறோமோ அதை அப்படியே காட்டுகிறது. அதற்காக அந்த கண்ணாடி மீது கோபித்து கொண்டு கற்களை எடுத்து அந்த கண்ணாடியை உடைத்து விடுவோமா என்ன? அது நம்முடைய குறைகளை காட்டும்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒருவர் நம்முடைய குறைகளை எடுத்து சொல்கிறார் என்றால் அது சரியாக இருப்பின் உடனடியாக நாம் அதனை திரித்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற முடியும். கண்ணாடி எப்படி நம்முடைய குறைகளை சுட்டி காண்பிக்கிறதோ, அதன் மீது நாம் எப்படி கோபம் கொள்ளாமல் இருக்கிறோமோ அதே போன்று ஒருவர் நம்முடைய குறைகளை சுட்டி காட்டும்போது அதனை ஏற்றுக்கொண்டு அது சரியாக இருப்பின் திருத்தி கொள்ள வேண்டுமாயின் உடனடியாக திருத்திக் கொண்டு நாம் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஆகையால் இந்த 3 பாடங்களை இந்த முகம் பார்க்கும் கண்ணாடி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த 3ஐயும் நாம் வாழ்க்கையில் பின்பற்றினால் வாழ்க்கையில் பல உயரங்களை எட்ட முடியும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. பின்பற்றி அனைவரும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.